ஹே ஹலோ காய்ஸ், நீங்கள் வீடியோ என்ன பார்க்க போகிறோம்? இன்ஸ்டால ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. இந்த ஒரு எடிட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ட்ரெண்டிங்கான எடிட்டில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே, இப்போ உங்கள் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ளோ ஏஐ நான் சர்ச் பண்ணுறேன் பார்த்தீங்களா, இதே மாதிரி சர்ச் பண்ணிக்கோங்க. சர்ச் பண்ணிட்டு ஓகே கூட உள்ளே வந்துருங்க. ஓகேவா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ளோ அப்படின்னு ஒரு பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டுக்குள்ள வந்து நீங்கள் உள்ளே வந்துருங்க. ஓகேவா? ஓகே, உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து கிரியேட் வித் ஃப்ளோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே இங்கே இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், சின்ன பாக்ஸ்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரியேட் வித் ஃப்ளோ, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எல்லா ஜிமெயில் காமிக்கிறதில்ல, உங்கள்கிட்ட எந்த ஜிமெயில் கொடுத்து லாகின் பண்ண போகிறோம் அதில் ஜிமெயில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு கீழே ஃபுல்லாக ஸ்க்ரால் பண்ணி வந்துட்டு கண்டினியூ கொடுங்க. ஓகேவா? கண்டினியூ கொடுத்தோன்னே கீழே பார்த்தீங்கன்னா நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு ப்ளஸ் பட்டன் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, நியூ ப்ராஜெக்ட்னு. இந்த நியூ ப்ராஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, மறுபடியும் நியூ ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜுக்கு உங்களுக்கு போகும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்கும். டெக்ஸ்ட் டு வீடியோ அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஃப்ரேம் டு வீடியோ அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ 2 பாக்ஸ் பட்டன் இருக்குது, 2 ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, ரெண்டு ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து அப்லோட் பண்ணணும். இதில் வந்து அக்ரி கொடுத்துட்டு உங்களோட கீ இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு கீ ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ வந்து இதில் அப்லோட் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அப்லோட் பண்ணிவிட்டு கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு க்ராப் பண்ணிக்கோங்க. கரெக்டாக க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகே, கரெக்டாக கை தெரியாத மாதிரி இந்த மாதிரி க்ராப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, கரெக்டாக க்ராப் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா க்ராப் அண்ட் சேவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாக்ஸில். அந்த க்ராப் அண்ட் சேவ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நம்மளோட இமேஜ் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்லோட் ஆனதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் ப்ளஸ் பட்டன் இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே, அந்த கீ இமேஜ் பக்கத்தில் அந்த ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணால் இந்த பைக் இமேஜ் நம்ம அப்லோட் பண்ணணும். ஓகேவா? ஓகே, இப்போ அப்லோட் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பைக் இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ கரெக்டாக அந்த என்னோட இமேஜ் கரெக்டாக க்ராப் பண்ணி தான் இருக்குது. அதனால் வந்து க்ராப் அண்ட் சேவ் நான் கிளிக் பண்ணிவிட்டேன். இப்போ இது அப்லோட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 2 இமேஜுமே அப்லோட் ஆகிடுச்சு. ஓகேவா? அப்லோட் ஆனதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட் மாதிரி ஒன்று பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட ப்ராம்ப்ட் வந்து இதில் வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த ப்ராம்ப்ட் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நம்ம டெலிகிராம் சேனலில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு ரிலேட் ஆகும். ஓகேவா? ஓகே, இந்த ப்ராம்ப்ட் வந்து போட்டுட்டு இதுக்கு பைக் தனியாக ப்ராம்ப்ட் ஒன்று இருக்குது, காருக்கு தனியாக ப்ராம்ப்ட் ஒன்று இருக்குது. அதனால் கரெக்டாக பார்த்து வந்து பைக்கோட ப்ராம்ப்ட் வந்து கரெக்டாக போட்டுக்குங்க. ஓகேவா? ப்ராம்ப்ட்டை போட்டதுக்கப்புறம் ஓகே கொடுக்குறேன் நான். ஓகேவா? இந்த ப்ராம்ப்ட்டை போட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து இமேஜ் 2 வீடியோ கிடச்சிரும். ஓகே, இப்போ அந்த வீடியோ அவுட்புட் வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? ஓகே, இப்போ வந்து 2 வீடியோ கிடச்சிருக்கு. அதனால் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம் ஃபஸ்ட் எப்படி இருக்குன்னு. இப்போ வந்து ஃபஸ்ட் வீடியோ ப்ளே பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரல நமக்கு. செகண்ட் வீடியோ ப்ளே பண்ணுறேன். இப்போ செகண்ட் வீடியோ கரெக்டாக வந்திருக்கேன் பார்ப்போம். ஓகே, செகண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக வந்துருச்சு. ஓகே, உங்களுக்கு வந்து எந்த வீடியோ ஃபஸ்ட் டைம்லேயே கரெக்டாக வந்துருச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கீழே. எங்கள் ஃபஸ்ட் டைம் கரெக்டாக வந்துருச்சு ப்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் டைம் வந்துச்சுன்னா செகண்ட் டைம் வந்து கரெக்டாக வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஃபஸ்ட் டைம் வந்திருக்கா இல்லை செகண்ட் டைம் கரெக்டாக வந்திருக்கா வந்து கரெக்டாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோ சேவ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மேலே ஸ்வைப் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா மேலே டவுன்லோட் பட்டன் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு செகண்ட் ஆப்ஷன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரிஜினல் சைஸ் 720p அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோ வந்து கேலரியில் சேவ் ஆயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாமா? இப்போ டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம நல்லா குவாலிட்டியாக தான் வந்துருக்கு வீடியோ. இது ஏதாவது பேக்ரவுண்ட் சாங் ஏதாவது ஆட் பண்ணிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகேவா? ஓகே, நம்ம பார்த்து வீடியோ 2 கொண்டு வீடியோ பிடிச்ச நமக்கு வந்து லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சின்ன பார்த்தீங்கன்னா டெய்லி எடிட்டிங் இருந்தால் புதுசு புதுசாக போட்டுருக்கோம். மிஸ் பண்ண பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் அப் பை see you.